அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுபடியும் இந்த தின தியானத்தை தொடர இருக்கிறோம். இந்த நாளிலும் சிந்தனைக்காக சங்கீதம் 119:37 வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். மாயை பராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்பது. இந்த சங்கீதக்காரனுடைய தொடர்ச்சியான ஜபம் எதை சார்ந்து இருக்கிறது என்று பார்க்கும்போது, நம்ம 33 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, தேவனே உடைய வார்த்தைகள் எனக்கு போதியும் என்று சொல்கிறார். 34 வசனத்தில் உடைய வார்த்தையை உணரும்படியாக உதவி செய்யும் என்று சொல்கிறார். 35 வசனத்தில் உடைய வார்த்தையை கை கொள்ளும்படியாக செய்யும். அடுத்து 36 வசனத்தில் உம்மை சார்ந்திருக்கும்படியாக செய்யும் என்று தொடர்ச்சியாக ஜபிக்கிறார். இந்த ஜபத்தினுடைய அந்த கருப்பொருளை பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை நீர் எனக்கு போதியும், போதிக்கப்படுகிற அந்த வார்த்தை எனக்கு புரிய வேண்டும். அடுத்து பார்க்கும்போது, இந்த புரிகிற இந்த தேவனுடைய வார்த்தையை நான் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும். இப்படி நான் கை கொள்ளும்போது நம்முடைய வசனத்தை சார்ந்து இருக்கணும். அப்போ தான் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா பாவம் செய்ய மாட்டேன். நான் வசனத்தை சார்ந்து இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக பாவம் செய்வேன். அதுதான் நம்ம 36 வசனத்தில் சொல்கிறார், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படியாக செய்யும் என்று சொல்கிறார். வேதத்தை சார்ந்து இருக்கும்போது நான் பாவம் செய்ய மாட்டேன். 5வதாக 37 வசனத்தில் சொல்கிறார், உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். ஏன் உமது வழிகளில் உயிர்ப்பியும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கண்கள் எப்பயுமே உலக காரியங்களை பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. அவருடைய கண்கள் எப்பொழுதும் நித்திய தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும், நித்திய தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நான் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற மனுஷன் அப்படின்னா அதை எப்படி நான் கண்டுகொள்ள முடியும், அதை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் எல்லாம் எதை பற்றி கொண்டு இருக்கிறது, எதை சார்ந்து இருக்கிறது என்பதை தான் மையமாக வைத்து நாம் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் உலக காரியங்களுக்கும் இந்த உலக நடத்தைக்கும் இந்த உலக பொருட்களுக்கும் நான் அதிகமாக நேரத்தை செலவிட்டு அதற்காக நான் உழைக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அது தன்னிச்சையாகவே என்னுடைய வாழ்க்கை என்ன பிரதிபலிக்குது அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், உலக காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இப்போ மாயை என்று சொல்லும்போது இந்த சங்கீதக்காரன் உலக காரியங்கள், உலக ஐஸ்வர்யங்கள், உலக பொருட்கள், உலக நடத்தைகள் இவை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்னா உள்ளடக்கி சொல்கிறார். ஏன் இதிலேருந்து என்னுடைய கண்களை விலக்கி அருளும் சொல்கிறார். முதலாவது அடிப்படையாக வேதம் சொல்லுகிறது, இது மாயை என்று சொல்கிறார். பிரசங்கி சொல்கிறார், எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாம் மாயையானது என்று சொல்லுகிறார். அடுத்து பார்க்கும்போது இந்த உலக பொருட்கள், இந்த உலக ஐஸ்வர்யங்கள், இந்த உலக இச்சைகள் இது எல்லாம் தற்காலிகமானது. இது ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையும் எடுத்து போவதில்லை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு தேவையான ஒரு சில பொருட்கள், அவ்வளோதான். இது தற்காலிகமானது தான். இந்த பொருட்கள் மீது நான் அதிகமாக ஆசை வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பொருட்கள் அல்லது இந்த உலகம் என்னை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. இதை தான் நம்ம ஐஸ்வர்யவான வாலிபன் இயேசுவின் இடத்துல வந்து பார்த்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ இயேசு சொல்கிறார், 10 கட்டளையை கை கொள்ளு அப்படின்றார். அப்போ நான் இதை என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். அப்போ இச்சை என்ற பாவம் உன்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தியும் விற்று ஏழைகள் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உலக பொருட்கள் மீதும் உலக ஐஸ்வர்யத்தின் மீதும் தன்னுடைய உலக காரியங்கள் மீதும் அவனுக்கு அதிகப்பட்டிருந்ததுனால அவன் இயேசுவை நிராகரித்தான். அதே தான் லூக்கா 12 அதிகாரத்தில் இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். ஒருவன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பார்த்து, தனக்கு விளைந்த வயல்களெல்லாம் பார்த்து, ஆத்துமாவுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் என்னுடைய ஆத்துமா தேவை அல்ல. என்னுடைய ஆத்தும தேவை வேதம். பழைய ஏற்பாட்டு உதாரணத்தை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான உதாரணம் லோத்தின் மனைவி. தேவனுடைய கடும் கோபத்திலிருந்து தப்பித்துக்கொள் என்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் லோத்தின் மனைவியோ சோதோமை திரும்பி பார்த்து, தன்னுடைய ஆசையை திரும்பி பார்த்து நித்திய ஜீவனை இழந்து போனாள். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்னை பாய்த்து கொண்டிருக்குது. நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தான் இந்த ஜபத்தை பண்ணும். உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருடைய வழிகள் செம்மையானது. கர்த்தருடைய வழிகள் அது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டது.
அந்த கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. சங்கீதம் 19:7 தான் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுதுன்னா ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது என்று சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்கான பட்டயம் என்று சொல்கிறோம். அந்த கருக்கான பட்டயம் என்னுடைய இருதயத்தை என்ன செய்யுது அப்படின்னா பிளந்து என்னுடைய இருதயத்தில் செயல்பட்டு தேவனுடைய வாழ்க்கையில் அவருடைய சுவாசத்தை கொடுத்து என்னை உயிர்ப்பிக்கிறார். அதனால தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஜீவன் உள்ளது என்று சொல்கிறோம். ஏன் ஜீவன் உள்ளது என்றால் இந்த வார்த்தையிலே தேவன் தன்னுடைய ஆவியை ஊதியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து மாயையே பின்பற்றி போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக அந்த மாயையை மட்டும்தான் நம்பிக்கொண்டு இருக்குது, இப்படிப்பட்ட பாவம் இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா வேதம் பக்கமாய் திரும்புங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். மனம் திரும்புங்க. இதே ஜபத்தை இதே வசனத்தை ஜபமாக பண்ணுங்க. மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லும்போது அவர் நிச்சயமாக உங்களுடைய ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.